அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பள்ளிக்கரணையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சூதாட்ட கிளப் குறித்த காட்சியை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பலமுறை புகார் கொடுத்தும் பள்ளிக்கரணை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மதுபானம் இலவசம் என ஆஃபருடன் சூதாட்டம் நடைபெறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தினமும் நூற்றுக்கணக்கானோர் பல லட்சம் ரூபாய் இழந்து வருவதாகவும் சட்டவிரோத சூதாட்ட கிளப்பை மூட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சூதாட்ட கிளப் குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். பள்ளிக்கரணை பகுதியில் சட்டவிரோதமாக சூதாட்ட கிளப் ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் பல பேர் பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருப்பதாகவும் மதுபானம் இலவசம்னு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அப்பகுதி மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? கண்டிப்பாக பூர்ணிமா, பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்குட்பட்ட மேக்ஸ்வொர்த் நகர் என்ற பகுதியில ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருந்து வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகிறாங்க. இந்த இடத்துல டிஎன்ஏ என சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் செயல்பட்டு வருகிறது. இதுல வெளியூரிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தங்குவதும், அதே போல பல்வேறு மருத்துவமனைகளில் நோயாளிகளாக சிகிச்சை பெறும் அவர்களுடைய அட்டெண்டர்கள் தங்கி வருவதும் தொடர்ச்சியா இருக்கு. இந்த பகுதியில இதனை பயன்படுத்தி அந்த பகுதியில நந்தா என்ற நபர் சட்டவிரோத சூதாட்ட கிளப்பை நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்களை வைத்து பாலியல் தொழிலும் செய்து வருகிறார். கிட்டத்தட்ட அந்த பகுதியில மட்டும் ஆயிரக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் முதல் ஏழை எளிய தொழிலாளர்கள் இந்த சட்டவிரோத சூதாட்ட கிளப்பில் சீட்டு விளையாடி தினமும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் இழந்து விட்டு வருவதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பல முறை காவல் நிலையத்தில், பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும், அதே போல தாம்பரம் காவல் ஆணையருக்கு உட்பட்ட அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ச்சியாக அந்த பகுதியில இருந்து வருகிறது. குறிப்பாக அதாவது சூதாட்ட கிளப்புக்கு வரக்கூடிய நபர்களுக்கு விலை மாதுக்களும் அதே போல மது வகைகளும் இலவசமாக வழங்குவதாக ஒரு விளம்பர பலகை இல்லாமல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பள்ளிக்கரணை மட்டுமில்லாமல் சோழிங்கநல்லூர், அதே போல மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சூதாட்டம் ஆடக்கூடிய நபர்கள் அங்கே சூதாட்டம் ஆடி வருகிறார்கள். குறிப்பாக பகல் 11 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை இந்த சூதாட்ட கிளப் என்பது நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காததால் தினமும் நூற்றுக்கணக்கான ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும், அதாவது ஆட்டோ ஓட்டி வருமானம் ஈட்டக்கூடிய அவர்கள் அந்த பணத்தை சூதாட்ட கிளப்பில் இழந்து விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக தாம்பரம் காவல் ஆணையர், அதே போல பள்ளிக்கரணை காவல்துறையினர் சட்டவிரோத சூதாட்ட கிளப்பை நடத்தும் நந்தாவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.